ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. உங்களின் இல்லங்களையும் வாழ்வையும் இனிதே ஒளிமயமாக்கிட ஜிடி ராயலின் தீப்பெட்டிகள். தரமானது, பாதுகாப்பானது. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். 6 வருஷத்துக்கு முன்னாடி அவர் தூக்கி போட்ட அந்த ரிமோட்டுக்கு இப்போ வந்து விளக்கம் கொடுக்குறாரு. அதுவும் இன்ஃபேக்ட் அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் மேடை கூட இல்லை, அரசியல் மேடை கூட இல்லை. என்ன காரணம்? விளக்கம் கொடுக்க வேண்டிய இடத்துக்குள்ள ஒருத்தர் இருந்தாருனால என்ன காரணம்? ரொம்ப சிம்பிள். எக்ஸ்ப்ளனேஷன் ஒருத்தர் கொடுக்குறாரு அப்படின்னு என்னென்னா, அவர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க வேண்டிய இடத்துக்கு அவரை தள்ளிக்கிட்டார். கமலஹாசன் அவர்களை பொறுத்தளவுக்கு வேறு யாரும் அங்கே இருக்கல. ஒரு போலீஸ் என்கொயரியோ ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டியோ கிடையாது. அவர் ஒரு ஆக்டிவிட்டியில் இருந்தார், அதை அப்படியே மாற்றி வேற ஒரு இடத்துல அவர் நகர்ந்துக்கிட்டார். அது ஏன் அப்படின்னு அவங்க எல்லாருக்குமே இந்த கேள்வி எழுந்துக்கிட்டே இருக்குது. அதன் மூலமாக அவருடைய ஓட்டு, அவருடைய இமேஜ் பெருசாக சரிஞ்சது. அதனால் நான் ஏன் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்ல நேர்ந்தது. இவ்வளோதான். வந்து தமிழ்நாடு முழுக்க நம்ம இறங்கி அதிமுக ரெண்டுக்கும் மாற்றாக கிளம்போன்னு சொல்லி பேய்கரும்பில் அப்துல் கலாம் அவருடைய நினைவிடத்துக்கு போய் மதுரையில் போய் கொடியேற்றி அரவிந்த் கெஜ்ரிவாலை கூட்டு வந்து காங்கிரஸ் பிஜேபிக்கு ஆல்டர்னேட்டிவாக அவர் இருப்பேன்னு சொன்ன மாதிரி ஏடிஎம்கே டிஎம்கே ஆல்டர்னேட்டிவாக நான் இருப்பேன்னு கொண்டு வந்த ஒரு கட்சி டிஎம்கேல போய் சேருதுங்கிற கேள்வி எல்லாருக்கும் எழும். அதில் வந்து ஒன்றுக்குள்ள அதுவும் வந்து அன்கண்டிஷனலாக நம்ம வந்து நீங்கள் என்ன செய்வீங்க, நான் என்ன செய்வீங்க, அதில் எதுவுமே இல்லாமல் நான் போய் நிற்கிறேன்னா, அப்போ இப்படி வந்து ஒரு கேள்வி மற்றவங்கள்ட்ட இல்லை, அவங்களுக்குள்ளே அவர் கட்சியிலேயே இருந்தவர்கள் இப்போ யார் இருக்கான்னு பாருங்கள். திருமதி கமிலா நாசர் இருந்தாங்க, இருக்கிறான்னு பாருங்கள். ஒரு ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர் இருந்தார், இருக்கிறாரான்னு பாருங்கள். இப்போ கோவை சார்லாம் வந்திருந்தாங்க, இருக்காங்களான்னு பாருங்கள். இன்னும் நிறைய மகேந்திரன் இருந்தார், இருக்காரான்னு பாருங்கள். அப்போ அவர் கட்சியிலே இதற்கு முன்னாடி இருந்தவர்கள் பெருமக்கள்லாம் கூட இருக்கிறாங்களான்னு பாருங்கள். அப்போ ஏன் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க நேர்ந்ததுன்னா அது அவருக்கே தெரியும். பொதுவாக அவர் பேசுகிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டியிருக்கும். முதல் முறையாக அவருடைய செய்கைக்கு ஒரு ஆக்ஷனுக்கு ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டியது இருக்குது. அதுவும் நீங்கள் ஆஸ் யூ ரைட்லி மென்ஷன், அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் மேடை கூடாது. டிஎம்கே மேடையில் ஏறிட்டு நான் ஏன் இந்த டிஎம்கே மேடையில் ஏறி இருக்கேங்கிறதுக்கான விளக்கம் கொடுக்கல. அவர் வந்து பொதுவெளியிலே இதை சொல்ல வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அதையும் கேமரா பார்த்து சொல்கிறார், முடிஞ்சால் புரிஞ்சுக்கோங்க, புரியலைன்னா விட்டுருங்க அப்படின்னு. இது யாருக்கு கொடுக்குறாருங்கிறது அவரை புரிஞ்சுக்கிட்டா போதும். அது அவருக்கே அவர் சொல்லிக்கிறது தான் நினைக்கிறேன் தவிர அவர் கட்சிக்காரங்க தொண்டர்கள் அவங்க சொல்லிக்கிறத தவிர வேறு யாருக்கும் அதில் வந்து கேள்வி இல்லை. எல்லாருமே தெளிவாயிட்டாங்க. ஒய் ஹி அலைட் வித் ஜாயின்ட் வித் டிஎம்கேங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதுக்கான கூட நம்ம பார்த்துட்டோம். அவர் இன்னமும் சொல்கிறாரு, ரிமோட் வந்து நான் தூக்கி எறிஞ்சேன், ஆனால் அது வேறு யாரோ தூக்கிட்டு போயிடுற சுச்சுவேஷனில் இருக்குது, அது அவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடாது, நமக்குள்ளே அடிச்சுக்க வேண்டாம், நம்ம ஸ்டேட்டை விட்டு அந்த ரிமோட் போக வேண்டாம் அப்படிங்கிறாரு. அப்போ அது வந்து தமிழ்நாட்டின் மேலே இருக்கக்கூடிய அக்கறையா அல்லது அவருடைய ஒரு சுயநலத்துக்கான ஒரு அறிவு? நம்ம வந்து அந்த சீன் என்ன, அவர் சும்மா ஒரு ரிட்டாரிக்காக சொல்கிறாரு. பட் நம்ம வந்து அதை வந்து லிட்ரேச்சராகவே நம்ம வந்து அதை பார்த்துருவோமே. என்ன நடந்தது அப்படின்னா, குடும்ப அரசியல் நடக்குது திராவிட முன்னேற்ற கழகத்தில் அப்படின்னு பின்னாடி வந்து ஒரு ஆடியோ அவங்க வந்து ஓடும். அந்த ஆடியோ வந்து டிஎம்கேவுடைய தலைவர்களுடைய ஆடியோங்கிற எல்லாம் தெரியும். அதுதான் டிவியில் ஓடிட்டு இருக்கும் போது தான் இவர் டமால்னு விட்டு எறிஞ்சு அதை உடைப்பார். அப்போ குடும்ப அரசியல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஜனநாயகமாக, இதை வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறவங்க ஜனநாயகமாக யோசிக்கணும். குடும்ப அரசியலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க ஜனநாயகமாக, குடும்ப அரசியல் கூடாதுன்னு சொல்கிறவங்க ஜனநாயகமானு பார்க்கணும். இவர் வந்து எங்கே இருந்தார், எங்கே நடந்திருக்கிறாருன்னு பாருங்க. ரிமோட் வந்து தமிழ்நாட்டுடைய ஆட்சி அப்படின்னு வச்சுக்கணும். அதைத்தான் நான் தூக்கி எறிஞ்சேன் அப்படின்னு. தமிழ்நாட்டுடைய ஆட்சியை தூக்கி எறியக்கூடாது, தமிழ்நாட்டு ஆட்சியை பத்தியமாக வச்சுக்கணும். அந்த இடத்துல நீங்கள் இல்லைங்கிற மக்கள் சொல்லிட்டாங்க. கோயம்புத்தூர் தெற்கு மக்கள் கூட உங்களை ஏற்கலை. தமிழ்நாட்டு மக்களை விட்டுருங்க. கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் கமல்ஹாசன் சுயமே போட்டிட்டார், அவராலேயே அங்கே வெல்ல முடியல. அப்போ மக்கள் நிராகரிச்சிருக்கிறாங்க. ஆனால் அது கடைசியில் அதுலேயும் பிரச்சனை இருக்குது அப்படின்னு தானே அவங்க தரப்பில் சொன்னாங்க. அதையும் கேட்டுருவோம். சொல்லுங்கள், என்ன பிரச்சனை சொல்லுங்கள். இல்லை, முதல்ல பல ரவுண்ட்ஸ் வந்து முன்னணியில் தான் இருந்தார், கடைசியில் தான் அது மாற்றம் ஏற்பட்டது. தோத்தாரா ஜெயிச்சாரா? தோத்தார் தான். அப்போ கடைசி 10 ரவுண்டில் வந்து முன்னணியில் இருக்கட்டும், 11ஆம் ரவுண்டில் தோத்துறட்டும், தோத்தாருன்னு சொல்லுவீங்களா ஜெயிச்சாருன்னு சொல்லுவீங்களா? 10 ரவுண்டில் நீங்கள் வந்து ஸ்கூல் எக்ஸாம் எழுதுறீங்க, உங்கள் இன்டர்னலில் குவார்டர்லியில் ஹாஃப் அலியில் வந்து டிஸ்டிங்ஷன் வாங்குறீங்க, ஃபைனலில் வந்து ஒருத்தர் ஃபெயில் ஆகிட்டார். அவர் சொல்லுவார், நான் அதுக்கு முன்னாடிலாம் வாங்கியிருக்கேன், அதனால் எனக்கு பாஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாரா? இந்த எக்ஸாமில் என்ன எழுதுனீங்க தானே கணக்கு. நீங்கள் எத்தனை ரவுண்டு போய் என்ன ஃபைனல் தானே, முதல் ரவுண்டு நாக் அவுட்டு, 2வது ரவுண்டு அடிச்சா நோய் சுச்சுறால், ஃபைனலாக என்ன பண்ணீங்க அவ்வளோதான். நான் தான் ஃபஸ்ட்டு கிளம்புனேன், அதனால் எனக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுங்கன்னு சொல்லுவாங்களா? யார் ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுக்க முடியும். இஸ்ன்ட் இட் ரைட்? கோவை தெற்கு மக்களை ஏற்கலைங்கிற பார்க்குறோம். தமிழக மக்கள் வேற எங்கேயாவது ஏற்றுக்காங்களான்னு பார்க்கும். சார் அவர் ஜெயிக்கலை, ஆனால் ஒரு 10 எம்எல்ஏ வந்திருக்காங்க, 10 பேர் நிற்காங்க, அந்த மாதிரி தான் நடந்திருக்கா? அதுவும் கிடையாது. அப்போ எந்த விதத்தில் சரி எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காரு? சீமான் மாதிரி ஒரு 35 லட்சம் ஓட்டு, ஒரு 7.5% ஓட்டு வாங்கியிருக்காரு. என்ன பண்ணாருங்க? அப்போ மக்கள்கிட்ட அதிகாரத்தை நாங்கள் வச்சுருக்கிறோம், தமிழர்களாகிய நாங்கள் ஒரு ஆல்டர்னேட்டிவாக இருக்கோம், நாங்கள் வச்சுருக்கோம். எங்கே வச்சுருந்தீங்கன்னு அதை திமுக கொடுத்துருக்கீங்க. சூப்பர். திமுக ஏற்கனவே வச்சுருந்துச்சு, நீங்கள் வந்து என்ன கொடுக்குறது? கமலஹாசனுடைய மக்கள் நீதி மையம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திமுக இல்லையா?
திமுக ஆட்சியில் இல்லையா? திமுக தோற்றுவிக்கப்படலையா? ஏற்கனவே ஆட்சியில் இருந்த கட்சிக்கு நீங்கள் என்ன வக்காலத்து? அது ஏற்கனவே ஓடிட்டு தான் இருக்குது. நான் ஒரு கட்சி ஆரம்பித்து நான் வந்து ஒரு ஆரம்பிக்க அது நீங்கள் சேர்ந்துடலாம்ல அந்த கட்சியிலேயே. தேர் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங். இப்போ ஒரு புது கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, அதற்கு நான் துணை நிற்கணும் அப்படின்னா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அவர்கள் எக்ஸிஸ்டிங் கட்சி, ஆழமாக வேரூன்றிய கட்சி, தமிழ்நாட்டு ஆண்ட கட்சி. நீங்கள் அப்புறம் கட்சி ஆரம்பிச்சு அங்கே போய் நிற்கிறதுக்கு என்ன இருக்குது? அதுக்கு நான் அந்த கட்சிக்கு போட்டுருவேனே. இப்போ மதிமுக என்னாச்சு? திமுகலேருந்து வெகுண்டெழுந்து சண்டை போட்டு வந்து அந்த கலைப்புலி தானவர் குறிப்பிட்டது போல் அந்த தாயகம் கட்டடத்தில் அண்ணா சிலைக்கு கீழே கல்வெட்டில் வந்து வைகோ பெயரை தவிர அவர் எந்த பேருமே அவர் கூட இல்லை. தாயகம் துறப்புல அன்னைக்கு அங்கே கீழே இருந்த ஒரு பேர் கூட அவர் கூட இல்லை. கடைசியாக இருந்த மல்லை சத்யாவும் வெளியே வந்தாச்சு. மல்லை சத்யா அன்னைக்கு ஜூனியர், கல்வெட்டில் இஃப் ஐம் நாட் ராங், எனக்கு அந்த பேரில் அன்னைக்கு கூட கிடையாது, அவர் தான் ஜூனியர் மோஸ்ட். இப்போ அவரும் வெளியே வந்துட்டார். அப்போ அந்த இதுதான் இப்போ நான் சொல்ல கமல்ஹாசன் கட்சியில் சேர்ந்தவங்க எத்தனை, வெளியில் போனவங்க எத்தனை? நான் வந்து ஏதோ வன்மத்தில் பேசுகிறேன், மற்றவங்க யாரோ உள்நோக்கத்தில் பேசுகிறாங்க, பாஜக விமர்சிக்குது. அவர்கள் கூட இருந்தவர்கள் எங்கன்னு கேட்குறேன். அப்போ இவர் சொல்கிற ஜனநாயக பாதை சரிதானான்னு கேட்குறேன். ஆட்சியில் ஏற்கனவே இருந்த திமுக நீங்கள் ரிமோட் கையில் கொடுக்க வேண்டிய அவசியம், ரிமோட் கையில் ஏற்கனவே இருந்ததே. ஆட்சியில் இருக்கும்போது தானே கொடுத்துருந்தீங்க. நீங்கள் 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பாஜக இங்கே வந்துடக்கூடாதுங்கிறக்கா நான் திமுக ஆதரிக்க நான் புரிஞ்சிருப்பேன். ஆட்சியில் இருக்கிற திமுக ஆதரவு கொடுக்குறீங்க, திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு ஆதரவு கொடுக்கல. ஹோப் யூ ஆர் அண்டர்ஸ்டாண்டிங். ஆட்சிக்கு வர்றதுக்கு ஆதரவு கொடுக்கல, வந்தா திமுக ஆதரவு கொடுக்குறீங்க. பர்பஸே சால்வ் ஆகலையே. சரி, பாஜக எடுத்துகிட்டு போயிடும், எப்படி தடுக்க முடியும்? உங்கள் கட்சிக்கு எத்தனை எம்எல்ஏ, பாஜகவுக்கு எத்தனை எம்எல்ஏ? தமிழ்நாட்டில் 4 எம்எல்ஏக்களை வச்சிருக்கக்கூடிய 3 தமிழர்களை மத்திய அமைச்சராக வச்சிருக்கக்கூடிய கட்சி வந்து பாஜக. அவங்க எஸ்டாப்ளிஷ் ஆனவங்களா, நீங்கள் எஸ்டாப்ளிஷ் ஆனவங்களா? போன முறை அவர்கள் தலைமையில் கூட்டணி அமைச்சு 18% ஓட்டு வாங்கியிருக்காங்க. நீங்கள் எவ்வளோ ஓட்டு வாங்கினீங்க? அவர்கள் மக்களால் ஏற்கப்பட்டவர்களா, நீங்கள் மக்களால் ஏற்கப்பட்டவர்களா? மக்கள் நீதி மையம் தானா போட்டிடுச்சு, கூட்டணி அமைச்சு போட்டிடுச்சு. இதான் நடந்திருக்கா? பாஜக கூட்டணி அமைத்து போட்டிடுச்சு, 18% ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. அதிமுகவுக்கு அடுத்தடுத்து வந்திருக்காங்க, நீங்கள் வாங்கி. அப்போ யார் மக்களால் ஏற்கப்பட்டவங்க? அப்போ யார் ரிமோட் எடுத்துகிட்டு போயிடுவாங்க? மக்கள் வாக்களிச்சா நீங்கள் எப்படி தடுக்க முடியும்? மக்கள் திமுக வாக்களிச்சாங்க, மக்கள் அடுத்த அதிமுக வாக்களிக்கிறாங்க, நீங்கள் எப்படி தடுக்க முடியும்? அப்போ அதே மாதிரி பாஜக வாக்களிச்சா யாரோ எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எப்படி எடுத்துகிட்டு போவாங்க? மக்கள் வாக்களிச்சா தானே போடுறாங்க. நாம் ஏதோ சந்திரபாபு நாயுடு ஓட்டு போட்டோம், இங்கே ஸ்டாலின் வந்துட்டாரா? ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டால் ஸ்டாலின் வந்தார், பாஜகவுக்கு ஓட்டு போட்டால் பாஜக வரப்போகுது. அதை எப்படி தடுக்க முடியும்? நீங்கள் அந்த ரிமோட்டை ஒழிச்சு வச்சுட்டு நமக்குள்ளே வச்சுக்கணும். எனக்கு அந்த கேமை புரியலையே. இப்போ கமல் சாரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கும் கேள்விப்பட்டிருக்கோம் நிறையா. என்னென்னா அவர் வந்து சினிமாவில் சம்பாதிச்சதை சினிமாவில் தான் அவர் இன்வெஸ்ட் பண்ணுவார் அப்படின்னு ஒரு விஷயம் பரவாயில்ல சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர் விஜய் அவர்கள் மாதிரி சினிமா விட்டுட்டும் வரல. அவருக்கு முக்கியமான ஒரு தொழிலாக சினிமா இருக்க தான் செய்யுது. இப்போது தமிழ் சினிமா வந்து ரெட் ஜெயண்ட் கண்ட்ரோலில் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் கமல் சார் வந்து அந்த பக்கம் இருக்கிறாரு அப்படின்னு மக்கள்கிட்ட ஒரு பேச்சு இருக்கே. அதனால தான் அவர் அங்கே. அதை நான் ஏற்கலை. அப்படி நான் ஒரு திரு உதயநிதி அவர்களுக்கும் திரு கமல்ஹாசனுக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. அது வந்து கலைஞர்கிட்ட அவருக்கு இருந்ததை விட, ஸ்டாலின்கிட்ட அவருக்கு இருக்கிறத விட ரொம்ப நல்லா ஜெல் ஆகிறத நான் பார்க்குறேன். தெர் இஸ் எ கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் உதயநிதி வில் லைக் அப்படின்னு கமலுக்கு புரிஞ்சிருக்கு. கமல் என்ன விரும்புவார்னு உதயநிதி புரிஞ்சிருக்கு. 2 பேருக்குமே ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி, நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அது வந்து பிஸ்னஸ் ரீதியாக இருக்கலாம். விக்ரம் படத்தில் வந்து கமல்ஹாசனுக்கு வந்து ஒரு பெரிய வெற்றி கிடைச்சது. நான் கேள்விப்பட்டதை சொல்கிறேன், ஐ மேபி ரைட், ஐ மேபி சினிமா பற்றி நிறையா தெரியாது. வழக்கமாக இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ரைட் அவுட் ரைட்டாக ஃபுல்லாக கொடுக்கும்போது அதில் வந்து எல்லாருமே பாதி ஆட்டை போட்டு இவ்வளோ தான் வந்துச்சுன்னு கொடுப்பாங்க. அதில் திரு உதயநிதி அவருடைய கம்பெனி வந்து இந்த விக்ரம் படத்தை வாங்கி கொடுத்து பண்ணதில் பெரிய தொகை, எதிர்பார்க்காத தொகை வந்து நியாயமாக வந்து சேர்ந்திருக்க வேண்டிய ஷேரை வந்து கமலுக்கு கொடுத்தாங்க. அதன் மூலமாக அவருக்கு லிக்விடாக ப்ராக்டிக்கலாக வந்து நிதர்சனமாக சில பெரிய லாபம் கிடைச்சது. அப்போ அதை வந்து ஒரு நன்றியோடு நினைவுகிறார். ஏன்னா இந்த இவ்வளோ தான் வருமானம் சொன்னால் நீங்கள் சண்டை தான் போடணும். ஸோ அப்படி பண்ண முடியாது. அப்போ வந்து உதயநிதியுடைய நிறுவனம் தடுத்திருக்க முடியும், குறைத்திருக்க முடியும். ஆனால் நியாயமான தொகையை கொடுத்தாங்க. அந்த ஒரு பிஸ்னஸில் வந்து ஒரு 2 பேருக்கு ஒரு எத்திக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள வருது. அதனால் அடுத்தடுத்து எல்லா படத்தையும் கொடுக்குறாரு. ரஜினி சாரை வச்சு ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் பண்ண போகிற படத்தையும் அவங்களுக்கு ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. திரு இன்பநிதி வந்து அதை எடுத்து பண்ண போகிறார் அவங்களுடைய. ஸோ அது வந்து ஒரு பிஸ்னஸ் ரீதியாக எனக்கு ஒருத்தரோட டைப் நல்லா ஒத்து போகுது, அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு டைரக்டருக்கு ஒரு கேமராமேன் ஒத்து போகும், ஒரு டைரக்டருக்கு ஒரு ப்ரொடியூசர் ஒத்து போகும், ஒரு ஹீரோ, அவ்வளோதான் நான் பார்க்குறேன். ஸோ அதனால திமுக லீனிங் வந்து அவருக்கு ஒரு கன்வீனியன்ஸுக்காக. அவர் கட்சியை நடத்த முடியாதுன்னு தெரியும், அவர் கட்சி தனித்து வெல்ல முடியாதுன்னு தெரியும், அவர் கட்சி ஒரு கூட்டணி அமைக்க முடியாது, இதெல்லாம் நிதர்சனமாக உணர்ந்துட்டனால ஏடிஎம்கே கூட போக முடியாது. அவருக்கு ஜெயலலிதா அவர்கள் மீது தனிப்பட்ட ஒரு கோபம் இருக்குது. ஏடிஎம்கேக்காரங்களும் ஆக மாட்டாங்க, பாஜக கூட போக முடியாது. ஸோ ஒரே வாய்ப்பு டிஎம்கே தான். அது சேஃப் லேண்டிங்காக நம்ம போய் சேர்ந்துரும் பார்த்தா அவங்க ராஜ்யசபா கௌரவமாக கொடுத்தாங்க, ஒரு கௌரவமாக முடிஞ்சு வச்சு, அவ்வளோதான். அந்த பொலிட்டிக்கலில் இதுக்கு மேலே ஐ டோன்ட் சி எனி ஹைக். அவருடைய பொலிட்டிக்கல் கேரியரில் கமல்ஹாசன் இதுக்கு மேலே ஒரு பெரிய உச்சம் தொடுவார் அப்படின்னு நினைக்கல. அவருடைய பெரிய உச்சம் தான் ஒரு 6 வருஷம் ராஜ்யசபா எம்பி, அதோட ஹாப்பின்னு சொல்லிட்டு வேறு எனக்கு எதுவும் தெரியல.
அதற்கும் இந்த பிஸ்னஸுக்கும் தொடர்பு இருக்கிறார் நான் நினைக்கல. அது வேற, இது பிஸ்னஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக அவருக்கு வந்து திரு உதயநிதி வச்சிருக்கிறார். அதனால சக்ஸஸ்ஃபுல்லாக தொடர்ந்து அவங்க படம் நல்ல ஒரு டீல் பண்ணும்போது அதை கன்டினியூ பண்ணுறது தப்பு கிடையாது. இதனால ஒரு டிஎம்கே போயிட்டாரு, படங்களில் நல்லா காசு கொடுத்தாங்க, அதனால டிஎம்கே லாயலாக இருக்காருன்னு நினைக்கல. படங்களில் காசு யார் கூட போனாலும் வந்துடும். ராஜ்யசபா சீட் தான் யாரும் கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு புரியுங்களா? இதே உதயநிதி அவரோட போட்டதை நீங்கள் கலாநிதி மாறன் கூட போட முடியும், திரு அழகிரி அவருடைய மகனோட போட முடியும். இன்னும் நீங்கள் வேற ஐங்கரன் இது பிரமிடுன்னு வேற யார் நிறுவனங்களும் நீங்கள் போட முடியும். அது பிரச்சனை இல்லை. அவங்க கூட காசு வரப்போகுது, முன்னப்பட 100 இருந்தாலும் வந்துட போகுது. ஸோ காசு யார் கொடுப்பாங்கிற பிரச்சனை இல்லை. ராஜ்யசபா யார் கொடுப்பா? அது யாரும் கொடுக்க மாட்டாங்க. அதுவே ஒரு அடிதடியாக இருக்குது. அப்போ வந்து அதுதான் ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக கூட. இதனால் அங்கே அதனால் இங்கே ரெண்டையுமே நான் வந்து இணைச்சு பார்க்கல. நன்றி.